வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். ஓடுவோம், விளையாடுவோம், உயர்வோம், ஆரோக்கியத்தோடு வாழ்வை நடை போடுவோம். அந்த ஆரோக்கியத்தோடு உங்களுடைய சிந்தனையை வலுப்படுத்திக் கொள்ளுவோம் என்ற சிந்தனையோடு இன்று நாங்கள் மெய்வழியினுடைய சமூக வழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மிக முக்கியமாக தமிழ் அறிவுச்சோலை மில்டன் கின்ஸில் இருக்கின்ற தமிழ் அறிவுச்சோலை பாடசாலையின் மெய்வல்லுநர் போட்டி 2026 ஆண்டுக்கான மெய்வல்லுநர் போட்டி தொடர்பான ஒரு சந்திப்பு ஒன்றை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். உற்சாகமும் உறுதியும் வெற்றியும் விடாமுயற்சியையும் தருகின்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கூடாக நாங்கள் எதை சாதிக்கின்றோம், மாணவர்களை எதை நோக்கி நகர்த்துகின்றோம், தமிழ் மொழி பாடசாலைகளில் இந்த விளையாட்டுத்துறையை ஏன் ஊக்குவிக்கின்றோம் என்ற கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று தமிழ் அறிவுச்சோலையின் மில்டன் கீன்ஸ் தமிழ் அறிவுச்சோலையின் ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள், அதே நேரம் இந்த விளையாட்டுத்துறையினுடைய தலைவராக இருக்கின்ற சுகிர்தா ரவீந்திரன் அவர்களோடு காப்பாளராக இருக்கின்றார் மாலதி பத்மநாதன் அவர்களோடு செயலாளர் சுமங்கலா சர்வானந்தன் அவர்களை மெய்வழிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். சந்தோஷம், உற்சாகமாக எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய பாடசாலை காலத்தில் நாங்கள் பெண்கள் பாடசாலை, நான் பெண்கள் பாடசாலையிலிருந்து வந்தால் நீங்களும் அப்படி வந்திருப்பீங்க நினைக்கின்றேன். அந்த பாடசாலையுடைய உற்சாக காலம் இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்ட விளையாட்டுத்துறையில் பெற்றுக்கொண்ட உற்சாகங்கள், உத்வேகங்கள், போட்டி மனப்பான்மை, வெற்றி கொள்வதற்கான உறுதி, இவற்றை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எவ்வளவு முயன்றோமோ அதை எங்களுடைய அடுத்த தலைமுறையினுக்கு புலம்பெயர் தேசங்களையும் கடத்துவதற்காக நீங்கள் எடுத்திருக்க முயற்சிக்கு முதல் மெய்வழிக்கூடாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் இந்த பாடசாலை தொடர்பாக பேசிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விளையாட்டுத்துறை விளையாட்டு போட்டி தொடர்பாக பேசலாம்னு நினைக்கின்றேன். மாலதி டீச்சர், உங்களை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். எப்பொழுதும் உற்சாகமாக, எப்பொழுதும் புன்னகையோடு, எனக்கு அந்த உற்சாகமானவர்களை காணும் பொழுது, சமூகத்துக்கு உத்வேகத்தை கொடுக்கிறவர்களை காணும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு பாடசாலை ஆசிரியராக பொறுப்போடு எங்களுடைய பிள்ளைகளுக்கான தமிழ் மொழி கல்வியை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ் அறிவுச்சோலை தொடர்பாக இந்த அறிவுச்சோலையினுடைய என்னென்ன விதமாக மொழி கலாச்சாரம் பற்றி சமூக ஒருங்கிணைப்பை வழங்குவதற்கு எப்படியான முயற்சிகளை தமிழ் அறிவுச்சோலை பாடசாலை எடுத்துக்கொண்டிருக்கின்றது என்ற உங்கள் பாடசாலையை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். எங்கள் பள்ளி மில்டன் கின்ஸில் இருக்கின்றது. தமிழ் அறிவுச்சோலை என்ற பெயரோட 29/11/2025 நாங்கள் அதை ஆரம்பித்து இப்போ 8 மாதங்களாகத்தான் இந்த தமிழ் அறிவுச்சோலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மிகவும் விறுவிறுப்பாகவும், அதை விட எங்களோட பெற்றோரின் மிக ஒத்துழைப்புடனும் நலம் விரும்புகளின் ஒத்துழைப்புடனும் மிகவும் சிறப்பாக எங்களோட பள்ளி வீறு நடை போட்டு கொண்டிருக்கின்றே சொல்லலாம். இப்போ 70-75 மாணவர்கள் எங்கள் பள்ளியில் ஒரு 6-7 மாதத்திலேயே இணைந்துள்ளார்கள். இன்னும் இணைய உள்ளார்கள். தமிழ் கற்பிப்பதற்காக அங்கே நாங்கள் 18 ஆசிரியர்கள் ஒன்றாக இணைந்து இந்த பள்ளியை உருவாக்கி அதில் 11 காப்பாளர்கள் ஆக 11 பேரில் நானும் ஒருவராக இந்த பள்ளியை மிகவும் சிறப்பாக 10 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவமிக்க ஆசிரியர்களுடன் இந்த பள்ளியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக இந்த பள்ளி வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது, இன்னும் போகும். அதே நேரம் தமிழ் கல்வியுடன் நாங்கள் தமிழோடு மட்டும் நின்று விடாது கலையையும் நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அந்த வகையிலே இங்கே சங்கீதம், நடனம், சுரத்தட்டு, கீபோர்ட் இந்த 3ம் ஆரம்பித்து விட்டோம். 3ம் நிறைய பிள்ளைகள் அதற்காகவே வருகின்றார்கள் கற்பதற்காக. எங்களுடைய முக்கிய நோக்கம் தமிழ் மொழியாக இருந்தாலும் நாங்கள் எங்களோட சமூகம், கலை, கலாச்சார உங்களையும் எமது எளிய பிள்ளைகளுக்கு நாங்கள் போட்ட வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது, தமிழ் எங்களோடு அழிந்து விடுமா என்ற ஒரு அச்சம் கூட எங்களுக்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் புலம்பெயர் தேசத்திலே பிள்ளைகள் முதலாவது மொழியாக ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டிருக்கும் போது அவர்கள் சூழல் அவர்களுக்கு தமிழை பேசுவதற்கு வாய்ப்பை வழங்குவதில்லை. அப்போ அங்கே நாங்கள் எங்கட வீட்டில தமிழை பேச வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தி படிப்பிக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் சமூகத்தோடு அவைய இணைக்கணும் எண்ணிக்கல, நாங்கள் சமூகம் எண்ணிக்கல எங்களுக்கு தாயகம்தான். எங்களுடைய அம்மா அப்பா அவர்களுக்கு பாட்டன் பாட்டி தாத்தா அவர்களோடு ஒரு உறவை வளர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் பள்ளியில சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். பள்ளியில தனியா கற்பித்தல் செயற்பாட்டை மட்டும் செய்யாமல் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரும்போது முதலில் அவர்களோட நீங்கள் பாட்டியோட கதைத்தீர்களா, தாத்தாவோட கதைத்தீர்களா, தமிழில் பேசினீர்களா என்று அவர்களை நாங்கள் கேட்போம். அவர்களை எங்களோட ஒரு கல்வி சூழலுக்கு கொண்டு வருவதற்கு அவர்களோடு எவ்வாறு அணுக வேண்டும். ஏனென்றால் இங்கத்த பிள்ளைகள் எங்களோட தாயகத்தில் வாழ்ற பிள்ளைகளுக்கும் சரியான வேறுபாடு இருக்கின்றது.
அப்ப அதனாலே அவர்களை நாங்கள் எங்கட சூழலுக்குள்ள கொண்டு வந்துட்டு பிறகு அவர்களுக்கு எவ்வாறு இந்த தமிழ் கல்வியை நாங்கள் கொடுக்கலாம், எளிமையான முறையில் எவ்வாறு அந்த எளிமையான முறையிலே அவர்களுக்கு உட்புகுத்தலாம். எங்களுக்கு தேர்வுதான் முக்கியமான நோக்கம் அல்ல. அவர்கள் தமிழை பேச வேண்டும், எல்லாரோடும் தமிழில் பேச வேண்டும். எங்களோட தாய்மொழியை அழிய விடாது. ஏனென்றால் எங்களை பிரிட்டிஷ்காரன் என்று ஒருத்தரும் சொல்ல மாட்டார்கள். எங்கட அடையாளமே எங்கட மொழிதான். அப்ப அந்த எங்கட மொழியை அவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் புகட்ட வேண்டும் என்பதனை நாங்கள் அவர்களுக்கு காட்சிப்படுத்தல் சரியான இலகுவான முறையில தான். இப்ப பனை தண்ணியை இங்க காட்ட முடியாது நாங்கள் பிள்ளைகளுக்கு. அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கல அந்த பிள்ளைக்கு பனை மரத்தின் படங்களை கொண்டு வந்து வச்சு இதுதான் பனை, இது ஒரு வித்தில தாவரம் உண்டாய், ஏன் இதுக்கு கிளை இல்லை என்பதனை எல்லாம் விளங்கப்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் அதாவது நேரடியாக ஒப்படைத்தல் மூலம்தான் அவர்களுக்கு நாங்கள் கல்வியை சொல்லிக் கொடுக்கின்றோம். அதனாலே என்னவோ தெரியாது எமது பிள்ளைகள் மிகவும் கட்டித்தனமான பிள்ளைகளாகவும் இலகுவாக எழுத்துக்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதே மாதிரி நீங்கள் கலை தொடர்பாக கலாச்சாரம் மற்ற சமூகத்தோட எல்லாத்தோடுமே அவர்கள் ஒன்றிணையக்கூடியதாக நாங்கள் இதையும் சொல்லிக் கொடுக்கின்றோம். பெற்றோரோடு எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும், எமது வயதுக்கு மூத்தவர்களுக்கு எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும், எவ்வாறு நீங்கள் புரிந்துணர்ந்து ஒன்றுணைந்து செயற்பட வேண்டும், பிள்ளைகளுடன் ஒன்றிணைந்து புரிந்து பகிர்ந்துண்ண வேண்டும், எவ்வாறு விருந்தோம்பல் பற்றியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்கட தமிழர்களுடைய பண்பாடு கலைகளை கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த விளையாட்டு போட்டியை நாங்கள் இந்த பள்ளிகளில நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வைக்கின்றோம். நாங்களும் எங்கட பள்ளிகளில் படிக்கல நல்லா விளையாடி மாணவர் பிடி செய்து அந்த பிடி அதுகள் கூட எங்களுக்கு இப்ப நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க பயிற்சிகள்ல நாங்களும் செய்கின்றோம். இப்ப எங்கட வயதுக்கு நாங்களும் அவர்களோட துள்ளி அணிநடை செய்து எல்லாமே அவர்களோட செய்ய எங்களுக்கும் உண்மையிலேயே அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் எங்களுக்கு வருகின்றது. நல்லது, மிகவும் சந்தோஷமா இருக்கிறது, உற்சாகமா இருக்கிறது. தமிழ் அறிவுச்சோலை மில்டங்கிஸினுடைய பாடசாலையினுடைய கற்பித்தலுக்கு மிக முக்கியமானது கற்பித்தலுக்கான மெத்தடாலஜி, அதனுடைய அணுகுமுறை. அந்த அணுகுமுறையை நீங்கள் அழகாக உங்களுடைய பாடசாலை என்னென்றால் எந்த சூழ்நிலையில் எந்த பின்னணியில் எப்படி குழந்தை வளர்கிறது, அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை முதல் அடையாளம் காண வேண்டியது ஒரு கற்பித்தலுக்குரிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை தேவை. அந்த அடிப்படையில் நீங்கள் மாலதி டீச்சர் நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையினுடைய காலமும் ஒவ்வொரு குழந்தையினுடைய நேரமும் பொன்னானது, பெருமதியானது. ஆகவே நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிற நாங்கள் மிகவும் அவதானமாக குழந்தைகளுக்குரிய கற்பித்தலை செய்ய வேண்டுமானால் இந்த தமிழ் அறிவுச்சோலை நிச்சயமாக நீங்கள் பேசுகின்ற வார்த்தையிலிருந்து எனக்கு தெரிகின்றது இந்த எவ்வாறான திட்டமிடல் இந்த பாடசாலையில் இருக்கின்றது. அந்த திட்டமிடல் தான் மிக முக்கியமானது. அந்த கற்பித்தலை, அறிவூட்டலை, மொழி தொடர்பான அறிவை இப்பொழுது நீங்கள் அந்த ஒரு வித்திலை தாவரம் விரிவித்திலை தாவரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதனுடைய நுணுக்கங்கள் தெரியாது பிள்ளைகளுக்கு. இப்போ நாங்கள் சொல்லும் பொழுது அதை அடையாளங்க எங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு செயற்முறையோடு நீங்கள் இந்த கற்பித்தலை செய்வது இந்த உண்மையில் தமிழ் அறிவுச்சொல்லுடைய மாணவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் நினைக்கின்றேன். ஒரு அறிவு ரீதியாக சரியான சிந்தனையோடு சரியான வழிநடத்துகளோடு இந்த குழந்தைகளுக்கான கல்வி கொடுக்கப்படுகின்றது. அதே போல் சமூக ஒருங்கிணைப்பு தமிழ் பாடசாலைகளுடைய மிக புலமைந்த தேசங்களுடைய பாடசாலையுடைய நோக்கமே ஒருங்கிணைப்புக்கானது. தமிழ் இனத்தினரோடு அந்த பற்றுணர்வை கொண்டு வருவது, அந்த பற்றுறுதியை கொடுப்பதெல்லாம் இப்பொழுதெல்லாம் கடினமான விடயமாகவே பெற்றோர்களுக்கு தனியாக முடியாதாகவே பாடசாலைகள் அதனுடைய பெரும் கனதியான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழ் அறிவுச்சோலை என்னும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உற்சாகமான ஆசிரியர்களான அதோடு இனி அடுத்தது விளையாட போகிறோம் நாங்கள். இப்போ இந்த விளையாட்டு போட்டி தமிழ் பாடசாலையோட இப்போ கலை கலாச்சாரம் தமிழ் மொழியோடு கவினூறு கலைகளையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குகிறீர்கள். அது மிக முக்கியமானது. உற்சாகமாகவே இந்த பாடசாலை இருக்கும் என்று நினைக்கிறேன். அறிவுச்சோலை அந்த கலைச்சோலையாக, அறிவை பெறுகின்ற சோலையாக, மொழிச்சோலையாக வளம் பெற்றிருக்கும், வளம் பெறும் என்ற நம்பிக்கை உங்களுடைய வார்த்தைகள் இந்த நல்ல கனதியான பொறுப்போடு ஆசிரியர்களாக நீங்கள் இருக்கிறீங்களென்றது சந்தோஷம். சரி, விளையாட்டுத்துறை ஏன் நீங்கள் இந்த பாடசாலைக்கு முக்கியம் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் இந்த விளையாட்டு போட்டியை நீங்கள் கொண்டு நடத்தணும் என்று நினைக்கிறீர்கள்? எங்களோட பாடசாலையில் குறைந்தளவு பிள்ளைகள் இருந்தாலும் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் குறைந்தளவில் 72 பெரிய தொகைதான், பெரிய நம்பர் தான், உங்களுக்கு பெரிய நம்பர் தான். இருந்தாலும் இப்பத்தானே நாங்கள் ஆரம்பித்த நாங்கள் அதால குறைந்த எண்ணிக்கை என்று சொன்னேன். அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி எங்களுடைய பள்ளி பருவத்தில் சிட்டுக்குருவி போல பறந்து
எங்கட விளையாட்டு போட்டி காலமாகட்டும் பள்ளிக்கூட காலமாகட்டும் எப்படி நாங்கள் ஒரு சுதந்திரமாக அனுபவித்தோமோ அப்படி எங்களுடைய மாணவர்கள் பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தில் இந்த விளையாட்டு போட்டியை செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இங்க இருக்கும் மாணவர்கள் கூட அனைவரையும் பார்த்தாலும் கைத்தொலைபேசியோடு தான் இருப்பார்கள். அது இருந்தால் அவர்களின் கையில் உலகம் இருப்பதாக எண்ணுகிறார்கள். அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தால் மாணவர்கள் எல்லாரையும் சந்திக்கிற சந்தர்ப்பம் வரும். மற்றபடி படிக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விளையாட்டுக்கு ஒருவரும் கொடுக்கறதில்லை. அப்ப எப்படி நாங்கள் இருந்தோமோ அந்த சந்தர்ப்பத்தை இவைக்கும் கொடுப்போம் என்று நாங்க இந்த விளையாட்டு போட்டியை செய்ய எண்ணியுள்ளோம். அதே போல அந்த விளையாட்டு போட்டியால என்ன நன்மை என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை விளையாட்டு நாங்கள் செய்வோம் என்று தாங்களா முன் ஒருத்தரும் போறதில்லை விளையாட. அப்ப அந்த நாங்களா அவைய வாங்கோ விளையாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் அவ வருவினா. அப்ப அதால இப்படி ஒரு கட்டாயத்தின் மத்தியில அவைய வர வச்சு கூட்டிக் கொண்டு நாங்கள் மைதானத்துக்கு போனால் அவர்கள் அங்க சந்தோஷமாக விளையாடுகிறார்கள். அப்ப இங்க வீட்டுல இருந்து அவைய கூட்டிக் கொண்டு போறது எங்களுக்கு ஒரு முக்கியமான நோக்கமா இருக்குது. அதோட விளையாட்டு போட்டி செய்தால் எப்படி அவன் உடலை வலுவா வச்சிருக்கலாம், மனத்தை உறுதியா வச்சிருக்கலாம் என்பதெல்லாம் அவர்களுக்கு அதாவது எழுத்து மூலம் படிப்பு மூலம் தெரியும். அதை அவ செயல்முறையில செய்வதில்லை ஒரு நாள். அப்ப நாங்கள் அதை செய்கிறதால அவ நிறைய உணர்வு பூர்வமா அதுல பங்கு கொள்ளுவினோம். அதை பார்த்தும் இருக்கிறோம். நாங்கள் இதுவரை ஆசிரியர்களாக இருந்தபடியால் அதை பார்த்திருக்கிறோம். இன்னும் பார்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோட அதை நாங்கள் செய்கிறோம். ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த விளையாட்டு போட்டியை நீங்கள் இந்த ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள் என்றது புரியக்கூடியதாக இருக்கிறது. என்னென்றால் எங்களுடைய காலங்களோடு உட்படும் பொழுது ஆரோக்கியம் தொடர்பான பல கேள்விகள் இப்பொழுது குழந்தைகளுக்கு இருக்கின்றது. ஆரோக்கிய நிலை, அவர்களுடைய உடல் நிலைகளை அவர்கள் காத்துக்கொள்வதை, உடல்நிலை பற்றி அவர்கள் யோசிப்பதற்கு கூட அதே போல விளையாட்டுகளை நாங்கள் தான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். போட்டிகளை உருவாக்கும் பொழுதுதான் நாங்கள் பங்கு பெற்றுதல்கள் உருவாக்குறது. நீங்கள் அதையும் வடிவாக திட்டமிட்டு செய்திருக்கிறீங்க. அத்துடன் நாங்கள் குழு விளையாட்டுகள் எல்லாம் இந்த முறை கூட செய்வோம் என்று எண்ணி இருக்கிறோம். அப்ப மாணவர்கள் குழு விளையாட்டு செய்யல அவைக்கு ஒற்றுமையா நாங்க அதை செய்தாத்தான் அதை வெற்றி பெறலாம் அந்த விளையாட்டிலே என்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுப்போம் நாங்கள். அதோட மாணவர்களுக்கு இந்த இதுக்கண்டு ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு, இதைத்தான் செய்ய வேணும். இந்த ஒழுங்கமைப்புல செய்யாட்டி நாங்கள் பிள்ளை அந்த இடத்துல இருந்து நாங்கள் தவறா செய்து விட்டோம் என்று சொல்லி விளக்கப்படுவோம். அப்படி என்றைக்கு அது சமூகத்துக்கும் அவைக்கு ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா? பிறகு வளர்ந்த பின்னும் இதன்படிதான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதனை கொண்டு வரதுக்காக நாங்கள் நல்லது. இப்போ சரியான தெளிவோடு பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு நிலையை விளையாட்டுத்துறை கூடாகவும் விளையாட்டு போட்டியில் கூடாகவும் கொடுப்பதற்கான தெளிவாக நீங்கள் இந்த விளையாட்டு போட்டியை நீங்கள் நடத்துறீங்களன்றது சரியான சந்தோஷமாக இருக்குது. ஒரு செட்டிங் ரூல்ஸ்ன்றது இல்லையா? அந்த ரூல்ஸை அவைகளுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இப்போ ரூல்ஸுக்குள்ளே நிற்கிறது இப்போ எங்களோட புலமை தேசத்தில் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ அந்த ரூல்ஸை நாங்கள் விளையாட்டுக்கூடாக கொடுக்கும் பொழுது எப்படியான நிலைப்பாடுகள் இருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே பல நன்மைகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறீர்கள். தமிழ் அறிவிச்சொல்லுடைய விளையாட்டு மெய் வல்லுநர் போட்டி உற்சாகம் கொடுக்கும், உறுதியை தரும், மாணவர்கள் சந்தோஷமாக பங்கேற்பார்கள், பெற்றோர்கள் இன்னும் கூடுதலாக சந்தோஷப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதே வேளையில் நாங்கள் எங்களுடைய சுமங்கலா சர்வானந்தனோடையும் நாங்கள் பேசிக்கொண்டு செல்லலாம் இருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய முக்கியமான பெண்கள் பாடசாலை என்று சொல்லக்கூடிய சுண்டுக்குழி பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவியாக, சுண்டுக்குழி என்றால் நான் கான்வென்ட் தான், திருக்குடும்ப கன்னியர் மடம். அப்பொழுதெல்லாம் பெண்கள் எல்லாம் உற்சாகமாகவே விளையாட்டு போட்டியில் மைதானங்களில் எப்பயுமே ஓடி திரிகிற காலங்கள், அந்த சிரிப்போட சுமங்கலாவை நான் இன்றைக்கு தமிழறிவிச்சோலையினுடைய ஒரு ஆசிரியர் விளையாட்டுத்துறையில் இன்றைக்கு செயலாளராக சந்திக்கிறோம். சரி சுமங்கலா, உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் இருந்த காலங்களில் எப்படி நீங்கள் பாடசாலைகளில் சுண்டுக்குழியை நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம், சுண்டுக்குழி பாடசாலையில் விளையாட்டு போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றினீங்களா இல்லாட்டி ஒழிச்சு நின்று பார்த்து கொண்டு இருந்தீங்களா? எப்படி உங்களுடைய இது இருந்தது? இப்போ மாணவர்களுடைய பங்கு பெற்றுதல் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் விளையாட்டுத்தான் என்ற
மெயின் 8 வருஷமா சாம்பியன். வாவ் கெட்டிக்காரி. ஒரு வருஷம் சாம்பியன், 3லையும் ஃபர்ஸ்ட் தான். அப்ப விளையாட்டு அதே மாதிரி இப்ப அவன் பிள்ளைகள் சாம்பியனா இருந்து, அப்புறம் ஹவுஸ் கேப்டனா இருந்து, நெட்பால் டீம், எல்லா பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் எல்லாத்துலேயும் அங்கே நல்ல இதாக இருந்தது தான். விளையாட்டு தான் அங்கே கூட. நீங்கள் அந்த அந்த காலத்தில் இப்போ எல்லா விளையாட்டு போடல இப்போ பெற்றோர்கள் யோசிக்கலாம் விளையாட்டு துறைக்குள்ளே விட்டால் பிள்ளைகள் கல்வியை விட்டுருவிடும். நீங்கள் இந்த எல்லாத்துலேயுமே இப்போ ஃபஸ்ட்டாக வந்து சாம்பியன் அடித்து அந்த தருணங்கள் எப்படியான மகிழ்ச்சியை தந்திருக்கு? இப்போ பிள்ளைகளுக்கு உதாரணத்துக்கு சொல்வதற்காக இப்பொழுது பங்கு பெற்றுதலை நாங்கள் ஊக்குவிப்பதற்கு எங்களுடைய அனுபவங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டலாக இருக்கும். எப்படியான உற்சாகம் நீங்கள் வெற்றிகளை பெறும் பொழுது எப்படி என்ன விதமான உணர்வுகளை நீங்கள் அந்த காலத்தில் பெற்றிருக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு எது இங்கே அந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஏற்படலாம் என்ற உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள். படிப்பு காலமாக போன உடனேயே கிரவுண்ட்ஸுக்கு போய் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நிறைய ஆர்வமாக இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் டே வந்த உடனே எங்களோட பேரண்ட்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கும்போது நிறைய சந்தோஷமா இருக்கும். எங்கட ஒரு டைமுக்கு நான் என் அம்மாவோட கையாலேயே நான் அந்த ட்ரோஃபியை வாங்கியிருக்கிறேன். நிறைய சந்தோஷமா இருக்கும். அது வந்து மாணவர்கள் வர வேணும். ஸ்போர்ட்ஸ் படிப்பு முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸுக்கு மைதானத்துக்கு போகல. இங்கேயும் பார்க்கல வந்து மாணவர்கள் ஒரு மிடில் டைம் வந்த உடனே கேட்பினோம், எப்போ விளையாட்டு போட்டி கேட்க தொடங்கினோம். இங்கேயும் ஆர்வமாகத்தான் இருக்கு. நாங்கள் பார்க்கல வந்து சில பிள்ளைகள் இங்கேயும் வந்து விளையாட்டு போட்டிக்காகவே தமிழ் பள்ளிக்கூடம் வர்ற மாணவர்களையும் இங்க நாங்கள் அனுபவம் மூலமா கண்டிருக்கிறோம். நாங்கள் இப்ப நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். விளையாட்டு போட்டி இங்கேயும் மாணவர்கள் சரியான உற்சாகமா தான் இருக்கினோம். எக்ஸாம் தேர்வு முடிஞ்ச உடனேயே விளையாட்டு போட்டி எப்ப ப்ராக்டிஸ். இப்ப நாங்கள் ப்ராக்டிஸுக்கு ஒவ்வொரு நாளும் இப்ப நாங்க கூட வைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸுக்கு கூப்பிடும் போதே மாணவர்கள் ஆர்வமா வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸுக்கு ஆர்வமாக வருகிறார்கள். அப்ப அங்கத்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நாளும் திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் ஒவ்வொரு நாளும் அங்க ப்ராக்டிஸ் பண்றோம். இங்க சனிக்கிழமையில மட்டும்தான் தமிழ் ஸ்கூல் வரும்போது ப்ராக்டிஸ் பண்றோம். விளையாட்டு போட்டி கிட்ட வரும்போது நாங்கள் 5-7 நாளும் கொடுக்கல ஆர்வமா வருகிறோம். மாணவர்களை விட பெற்றோர் நல்ல ஆர்வமா இருக்கணும். பெற்றோர் இந்த மாதிரி தானே அவர்களும் அங்க இருந்த அந்த உணர்வை தங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பெற்றோர் நல்ல ஆர்வமா வந்து மாணவர்களை கிரவுண்ட்ஸ்ல விட்டுட்டு அவர்களும் இருந்து பார்த்து நல்ல அவையும் நல்லா என்ஜாய் பண்ணினோம். அவையிலும் அவர்களுக்கு இந்த முறை பெற்றோர்களுக்கு நாங்கள் நிறைய விளையாட்டு கொடுக்குறோம். பெற்றோர் நல்ல 2 தரம் நாங்கள் பயிற்சி கொடுத்த நாங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல ஆர்வமாக அங்கத்தை நாங்கள் எப்படி அங்க உணர்வு சந்தோஷமா இருந்தோம் அதே சந்தோஷத்தோட ஆர்வமா அவர்கள் பெற்றோர்களும் பங்கு பெற்றார்கள். அதை பார்க்கல மாணவர்களும் கூட அவைக்கும் ஆர்வமா இருக்குது. இந்த முறை விளையாட்டு போட்டி அந்த மாதிரி இருக்கும். சுமங்களாட சந்தோஷத்துல தெரியுது அவ்வளவு அந்த மாதிரி இருக்குன்னு. அப்படி அதுக்கேற்றமாக எல்லா திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. குழு விளையாட்டுகள், சுகிர்தா சொன்ன மாதிரி குழு விளையாட்டுகள், பெற்றோர்களுக்கான விளையாட்டுகள், மாணவர்களுக்கான நிறைய மெய்வல்லுநர்களுக்கான போட்டிகள் அனைத்துமே வழிநடத்த. தமிழ் அறிவுச்சோலை மில்டன் ஹீன்ஸ் நடாத்தும் மெய்வல்லுனர் போட்டி 2026. காலம் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி. இடம் சவுத்வுட் ஸ்கூல், புருனி பிளேஸ், கொனிப்ரோ, மில்டன் ஹீன்ஸ், MK14 7AR. மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமாகும் நிகழ்வுகள் வரிசையில் தனி விளையாட்டுகள், குழு விளையாட்டுகள் என கண்ணுக்கினி காட்சிகளுடன் கண்ணுக்கு கவர்ச்சியான புதிய புதிய வடிவங்களில் ஆடைகளை கொள்வனவு செய்யலாம். அம்மாவின் கைப்பக்குவத்தில் ஒடியற் கூழ், அப்பம் என
இன்னும் பல்சுவை தாயக உணவுகளை உண்டு தாயக நினைவுகளில் மூழ்கிடலாம். எம் சிறார்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகளும் இங்கு நடைபெற இருக்கின்றது. உங்கள் அனைவரையும் அகமகிழ்வு காண அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புகளுக்கு 07405829 மறந்து விடாதீர்கள். 19/7/2026 தமிழ் அறிவுச்சோலை நடாத்தும் மெய்வல்லுனர் போட்டி 2026. தமிழ் அறிவுச்சோலையின் மெய்வல்லுனர் போட்டி களை கட்டப் போகின்றது இருக்கின்றது. கட்டியங்கூறி நிற்கிறது போல உங்களுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. உற்சாகம் தரப்போகின்ற மகிழ்ச்சி, போட்டிகள், வெற்றிகள் தரப்போடுகின்ற சாதனையின் பெருமிதங்கள் என்று அத்தனையுமே, தோல்விகள் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், விடாமுயற்சியினுடைய பலாபலன்கள் அத்தனையுமே அனுபவிக்கக்கூடியதாக தமிழ் அறிவுச்சோலையினுடைய மெய்வல்லுனர் போட்டி இருக்கின்றது. எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். சரி, என்னென்ன விதமான போட்டிகள் ஒழுங்கமைக்க? இப்போ நாங்கள் குழு போட்டி இருக்கின்றது, பெற்றோர்களுக்கான போட்டி இருக்கின்றது, தனி போட்டிகளுக்கு என்னென்ன விதமான போட்டிகள் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள்? எந்த வயது பிரிவுகளுக்கு இடையில் என்றதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னு சொன்னால் பெற்று பார்க்கிறவர்களும் உற்சாகமாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆமாம், அது சொல்வதற்கு முன்னர் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள், அது எங்களுக்கு மனதிலே ஆணி அடிச்சா போல இருந்தது. என்னென்னா, தோல்விகளுக்கு பின்பு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னீங்க. எங்களுக்கு உண்மையிலேயே தோல்விக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி என்று தான் நாங்கள் இதை நினைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு 22 வருஷ காலமாக தமிழ் கற்பித்தல்ல ஒரு வினைக்கொடையோட என்ற விளங்க நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரீயா எந்த ஒரு தமிழுக்கு வேறு வெளிநாடுகளுக்கும் உள்ள பிள்ளைகளுக்கும் படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த கட்டணங்களும் பெற்றுக்கொள்ளாமல் தான் இதுவரை நாங்கள் ஒரு சேவையாகத்தான் எங்களோட தமிழ் மொழியை நாங்களே ஒரு இளம் பிள்ளைகளுக்கு கடத்தி செல்லணும், அழியக்கூடாதுன்றதில் நாங்கள் முக்கியமாக எல்லாருமே எங்களோட பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுமே குறியாக இருக்கின்றோம். அவை ஒவ்வொருத்தரும் அவை ஒவ்வொரு மணித்துளிகளையும் அர்ப்பணிப்போட செயற்படினம். ஒரு மணித்துளிக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவோ காசு வெளியில போன வேலைக்கு, ஆனால் இதற்காக இந்த பள்ளிக்கண்டே சனிக்கிழமை வேலைகள்ல நிரந்தரமாக ஓய்வை கேட்டு வேலையில ரோட்டாவில வேலை இருந்தா கூட அதுக்கு ஓஃபர் கேட்டு வந்து வேலை செய்கிற ஒரு ஆசிரியர்களாகத்தான் இந்த பள்ளியில உள்ள அனைத்து ஆசிரியர்களும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் முக்கிய காரணம் அந்த உண்மையிலேயே தமிழ் கலை கலாச்சாரம் எல்லாமே ஒன்றிணைந்து பிள்ளைகளுக்கு சரியான முறையில போய் சேர வேணும். அதை விட அதிலே ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேணும் எங்களுக்குன்றதுதான். எப்படியும் இந்த தோல்விகளுக்கு பிறகு மிகவும் பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒன்று நான் முன்னம் சொல்ல மறந்துட்டேன். எங்களோட பள்ளியில மிகவும் சிறப்பாக, அதாவது மரவிசை என்ற வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பறை. அப்ப நாங்க பறை என்பது உண்மையிலேயே எங்களோட மரபு, எங்களோட பண்பாடு, கலாச்சாரத்தோட தொன்று தொட்டு வந்த ஒரு இசை. அதனை தனிய மாணவர்கள் மட்டும் கற்கவில்லை, பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என 3 வகையானவர்களும் ஒன்று சேர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போது இந்த 12 பேர் படிக்கின்றார்கள். அந்த 12 பேருக்கும் இனி எங்களுக்கு ஆசிரியர்களாக செயற்படுவார்கள். நாங்கள் ஒரு ஆசிரியரை உள்வாங்கி அவர் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் வகுப்பு 2.5 hours வகுப்பெடுத்து முழு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனை நீங்கள் நேரடியாக பார்ப்பீர்கள். என்ற விளையாட்டு போட்டியில் முதல் ஆரம்பிக்கும் போதே அது மரபிசை இசைக்கப்பட்டு அதன் பின் தான் எங்களோட மங்கள விளக்கேற்றலோட அகவணக்கத்தோட அணிவகுப்பு மரியாதையுடன் கொடியேற்றலும் தொடங்கி, பிறகு தனி விளையாட்டு, குழு விளையாட்டு என்று நிறைய விளையாட்டுகள் சுமங்கல ஆசிரியர் கூறியது மாதிரி பெற்றோர்களை உள்வாங்குகின்றோம், பார்வையாளர்களுக்கு விளையாட்டு கொடுத்திருக்கின்றோம். அவ்வாறே உங்களுக்கும் விளையாட்டுகள் இருக்கின்றது, விரும்பிய அனைவருக்கும் விளையாட்டுகள் இருக்கின்றது. அதை விட ஸ்பூன் ரேஸ் என்று தேசிக்காய கரண்டி கொண்டு போற விளையாட்டுகளும் இருக்கின்றது. அதை விட இளையோர்களுக்கும் நாங்கள் விளையாட்டுகள் கொடுத்திருக்கின்றோம். இளையோரில் ஆண்கள் பெண்கள் என்று குறும்பாக விளையாட்டு கொடுத்திருக்கின்றோம். இளையோர்ல சில பேருக்கு அதாவது பொது அறிவு சம்பந்தமான வினாக்களை தொடுப்பதற்கும் இருக்கின்றோம். அதுவும் ஒரு போட்டியாக வைக்க இருக்கின்றோம். இதுல பெற்றோருக்கு நாங்கள் விளையாட்டு கொடுக்கிறோம் என்பதை விட பெற்றோரை எங்களோடு ஆசிரியர்களோடு சேர்ந்து போட்டியிடுறதுக்கும் நாங்கள் வழி செய்திருக்கின்றோம். அதிலே அவர்கள் பயிற்சி, சுமங்கல ஆசிரியர் சொன்ன மாதிரி பயிற்சி எடுக்கும் போது சொன்னார்கள், நாங்கள் எப்போ பயிற்சி, அடுத்த நாள் வந்து கேட்டார்கள், நாங்கள் எப்போ டீச்சர் பயிற்சி எடுக்கிறது, அவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதை விட உண்மையிலேயே அந்த பெற்றோர்கள்
எங்களுக்கு இனியில் என்ற மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்றது பேக் துணையாக இருக்கிறோம், ஒரு தோள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சதுர உதவி சரி, பண உதவி சரி, எல்லாமே எங்களுக்கு பெற்றோர் தாங்களாக முன் வந்து செய்து தந்திருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக எங்களுக்கு கணக்கு பொருட்கள் நாங்கள் எப்பவும் அணியம் செய்து விட்டோம். விளையாட்டு போட்டிக்கு தலைவர் செயலாளர் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து இது நாங்கள் ஒரு 6 மாதம் பள்ளிக்கூடம் எப்ப ஆரம்பிச்சோமோ ஆரம்பிச்சதுல இருந்து விளையாட்டு போட்டிக்கான அணியமும் நடந்து கொண்டே இருக்க தொடங்கிட்டது. ஏனென்றால் நாங்கள் பேட்ச் செய்ய வேண்டும், எல்லாமே புதுசு, நாங்கள் புதிதாக ஆரம்பித்த பள்ளி. அப்ப எங்களுக்கு பட்டறிவு நிறைய இருக்கு, நாங்க அனுபவம் இருக்கு, நாங்க செய்து விளையாட்டு போட்டிகளை கணக்க நடத்தி முன்னின்று நடத்தி பரிசளிப்புகள்ல நாங்களே பொறுப்புகளை எடுத்து செய்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள்லாம் தலைவர் சரி, செயலாளர் சரி, மற்ற ஆசிரியர்கள் அனைவருமே. அப்ப நாங்கள் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப இந்த வீடியோவில் போன பட்ஜ் எல்லாம் நாங்கள் இனியில் என்ற திறமானதாக செய்து பள்ளிக்காகிய டை எல்லாமே நாங்கள் அணியம் செய்து விட்டோம். எல்லாருமே இதுல சுற்றியான அர்ப்பணிப்போட இதுல பங்கு பெற்றாத ஆசிரியர்கள் கூட ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்போடு செயற்படுவதால் தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த பாரிய வளர்ச்சிக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அதை விட எங்களோட ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நேர்மையாக உண்மையாக அர்ப்பணிப்போட செயற்படுகின்றார்கள். அந்த வகையில நிறைய விளையாட்டுகள் இப்ப கேள்விக்கு விடை கூறுற மாதிரியும் இருக்கின்றது. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில போட்டிகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு தனியான விளையாட்டு, குண்டறிதல், நின்று நீளம் பாய்தல், சில வேளைகளில் அதையும் வைக்கிறார்கள் நினைக்கின்றேன். நிறைய விளையாட்டுகள், பந்து பரிமாற்றல், அதுவும் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று சொல்லி வித்தியாசமான முறையில இந்த முறை நாங்கள் ஆண்களுக்கு புறம்பா பெண்களுக்கு புறம்பா இல்லாமல் இப்ப பிள்ளைகள் எங்களுக்கு குறைந்த அளவு நாங்கள் சொல்றது காரணம் 300 பிள்ளைகள் 400 பிள்ளைகள் இருக்கிற பள்ளிகளும் இருக்கின்றது. அந்த வகையில எங்களுக்கு இந்த பிள்ளைகளை வைத்து நாங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்ந்து, ஏனென்றால் அவர்களுக்குள்ள விட்டு கொடுத்தல் என்றதும் வர வேணும், ஒற்றுமையும் வளர வேண்டும். அதற்காகவே முக்கியமாக ஒற்றுமை, விட்டு கொடுத்தல் என்று ஒன்று இருந்தால்தான் நாங்கள் எந்த விஷயத்திலும் வெற்றி பெறலாம். ஒரு வாழ்க்கையில சரி விட்டு கொடுத்தல் வேண்டும், பள்ளியில சரி, எங்கேயுமே ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு பக்க விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். போட்டி இருக்க வேண்டும், ஆனால் அதுக்குள்ள அதோட சேர்ந்து ஒரு விட்டு கொடுப்பும் இருக்க வேண்டும், ஒற்றுமையும் பேண வேண்டும் என்பதற்காக நாங்கள் இவ்வாறான விளையாட்டுகளை வைத்திருக்கின்றோம். நல்லது, உற்சாகமாக இப்பவே களை கட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு கண்ணுக்கு காட்சிக்கு பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளவு உற்சாகமான விளையாட்டுக்களை ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். அது மாணவர்களில் ஆண்கள் பெண்கள் பேதமின்றி விளையாட்டுத்துறைகள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஆரம்ப பாடசாலைகளில் மிக முக்கியமானதாக நோக்கப்படுகின்றது. ஆண் பெண்ணுக்குரிய வேறுபாடுகளை களைந்து அவர்களுடைய திறன்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதும் அவர்களை ஊக்குவிப்பதும் ஒரு இரண்டருக்கு பரஸ்பரமான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதற்குமான நிலைகளில் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் வந்து நாங்கள் பார்க்கின்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் வந்து அதிகமாக விளையாட்டுத்துறைக்கு மிக முக்கியம் கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறதாகவே எங்களுடைய தமிழ் அறிவிச்சோலையினுடைய மெய்வல்லுனர் போட்டியையும் இதற்குரிய ஒரு தளத்தை மாணவர்களுக்கு இடையில் உருவாக்கி இருக்கின்றது என்பது பெருமையாக இருக்கின்றது. என்னுடைய அனுபவத்தில் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய 50 வயது வருகின்ற போது நாங்கள் எல்லோருமே எங்களுடைய கான்வென்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் திரும்ப நாங்கள் ஊருக்கு போய் எங்களுடைய பாடசாலைக்கு போய் மாணவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான நெட்பால் மேட்ச் நாங்கள் எல்லாம் சாரியோடு தான் நாங்கள் கிரவுண்டில் விளையாடினோம். அவ்வளோ உற்சாகம், பாடசாலை முழுவதுமே எங்களை கிரவுண்டை சுற்றி மேலே கீழே எல்லா பால்கனியில எல்லாம் பிள்ளைகள் ஆசிரியர்கள் முழுக்க அவ்வளோ உற்சாகமாக, அவ்வளவு சத்தம், எங்களையும் உற்சாகப்படுத்தி எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு முந்திய மாதிரி இப்போ வலு இல்லை, அவ்வளவு வேகமாக பிள்ளைகளோடு அவங்க காற்று மாதிரி ஓடுறாங்க. அதனால் நாங்களும் தோற்று போயில்லை, நாங்களும் வெற்றி நாங்களாம் விட்டு தந்தாங்களோ தெரியல எங்களுக்கு, நாங்கள் வெயிட் பண்ணி. அதே மாதிரி இந்த சந்தோஷங்கள் எப்பயுமே பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற குழு விளையாட்டுகளில் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது போல் நாங்களும் உற்சாகமாக எத்தனையோ பேர் இப்பொழுது பார்க்க ஆவலாக இருப்பார்கள். குறைந்த பிள்ளைகளுக்கான விளையாட்டுன்னு சொன்னீர்கள், ஆனால் அந்த பிள்ளைகளை எல்லோருமே பங்கு பெற்றுவதற்கான வழியை செய்யக்கூடிய, எல்லோரையும் சந்திக்கக்கூடிய, எல்லோரும் அந்த அவ்வளவு பேருக்கும் இடையில் பொருந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சந்தர்ப்பம் அமைக்க பெற்று செய்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த நிகழ்வுகள் எப்போது நடக்கும், யாரெல்லாம் வரலாம், எப்படியான அழைப்பு விடுறீங்களன்னு சொல்லி இந்த நிகழ்வு வார 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை 9:30க்கு சவுத் ஃபுட் ஸ்கூல் பிரேயரி பிளேஸ் கோனிப்ரோ மில்டிங்கின்ஸ் MK 147AR என்ற முகவரியில
மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது. இங்கே யார் யார் வரலாம் என்றால் அதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம். அயல் பாடசாலைகளுக்கெல்லாம் அறிவித்திருக்கிறோம் வரலாம் என்று சொல்லி. அதை விட நாங்கள் வெளிப்பிள்ளைகள், வெளியில் உள்ள பிள்ளைகளை என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, அதாவது அனுமதி இலவசம், அவர்கள் விளையாட்டுகளில் பங்கு கொள்ளலாம். அவர்களுக்கு மெடல், சர்டிபிகேட் ரெண்டுமே நாங்கள் கொடுக்க போகின்றோம். வரலாம் என்பதனை நாங்கள் அறியப்படுத்தியுள்ளோம். அப்படி இப்ப அதைத்தான் நாங்கள் இப்பவும் திரும்பவும் சொல்றோம். மில்டங்கின்ஸ் வாழ் மக்கள் மட்டுமல்ல, எங்கிருக்கிற இந்த ஐக்கியராட்சியத்தில் எங்கிருந்து வர விரும்பினாலும் தமது பிள்ளைகளை விளையாட்டில் பங்கு பெற்ற கூட்டிக் கொண்டு வரலாம். அவர்கள் பங்கு பெற்றுவதற்கு நாங்கள் விளையாட்டுகள் எல்லாம் அணியம் செய்து தயாராக இருக்கின்றோம். அப்ப நாங்கள் அவர்களுக்கு மெடலும், அதாவது கோல்ட், சில்வர், பிரான்ஸ் மெடல் 1, 2, 3 என்ற நிலைகளுக்காக அந்த மெடலும் சர்டிபிகேட்ஸும் நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். எதுவித பணமும் நாங்கள் அவர்களிடமிருந்து அறவிட இல்லை. அதே நேரத்தில் மிக சுவையான, நாங்கள் இந்த ஆடியோவில் விட்ட மாதிரி தான் நிறைய கடைகள் வருகின்றன. உடுப்புகள், ஆடைகள் உள்ள கடைகள், ஜுவல்லரிஸ் கடை, சாப்பாட்டு கடை, டோய்ஸ் கடை என்று கடைகள் எல்லாம் எங்களுக்கு வருகின்றன. மிகவும் சிறப்பாக நாங்கள் பெரியொரு எதிர்பார்ப்போடு தான் இந்த விளையாட்டு போட்டியை, எதிர்பார்ப்பு என்பது லாப நோக்கமற்ற எதிர்பார்ப்பு. அதாவது நாங்கள் ஒரு தமிழ் சமூகம் ஒன்றிணைய வேண்டும், ஒற்றுமையை வளர்க்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும், எங்களோட கலைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு தான் நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியை மிகவும் சிறப்பாக ஒரு திறந்து விட்ட விளையாட்டு போட்டியாகத்தான் நடத்துகின்றோம். ஆனால் எமது பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டும், வெளியில் இருந்து வார அனைத்து மாணவர்களுக்கும் புறம்பாக ஒரு பிரிவில் விளையாட்டுகளும், ஒவ்வொரு வயது அடிப்படையிலும் விளையாட்டுகளும் நடைபெறும். அதற்காக விளையாட்டு பொறுப்பாளர்கள் என்று தவிர்க்க முடியாத தளங்களோடு இணையவில்லை. அவர்கள் மிகவும் சிறப்பாக அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் நாங்கள் இசையும் அசைவும் என்ற நிகழ்வும் இடைவேளைக்கு நடக்க இருக்கின்றது. அதை விட வினோத உடை ஆசிரியர்கள் பழக்கி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பாக எல்லாம் உள்வாங்கி, எங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்வாங்கி எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து, அதே நேரம் வெளியில் உள்ள பிள்ளைகள், அது ஐக்கியராட்சியத்தில் எங்கிருந்து வந்தாலும் அவர்களை உள்வாங்குகின்றோம். அயல் பாடசாலை, இந்த தமிழர் கல்வி நடுவம், அதில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரைக்குமே நாங்கள் அழைப்பு விட்டிருக்கின்றோம். எல்லோரும் வந்து விருந்தோம்பல் மிகவும் சிறப்பாக நடக்கும் என நம்புகின்றோம். தலைவர் செயலாளர் இருக்கின்றார். மிகவும் சிறப்பாக விருந்தோம்பல் எங்களோட பண்பாட்டில மிகவும் முக்கியமானது. அந்த வகையில நாங்கள் விருந்தோம்பலும் மிகவும் சிறப்பாக செய்கிறோம். கண்டினும் சிறப்பான சாப்பாட்டு கடை வருகின்றது. மிக சிறப்பாக நடக்கும். எல்லோருமே வாங்கள், கன்று மகளுங்கள். அன்றைக்கு காலநிலையும் மிகவும் சிறப்பாக இதுவரை இருக்கின்றது. 21 தான் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கின்றது. அதுவும் எங்களுக்கு விட்டு தந்தால் மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த முறை நாங்கள் இல்லம் என்று ஒன்றை குறிக்கவில்லை, ஒரே ஒரு இல்லம். ஆனா பிள்ளைகளை குறித்திருக்கின்றோம். 2 இல்லமாக சேரன், சோழன் என்று குறித்திருக்கின்றோம். நாங்கள் 3 பிள்ளைகளினும் கூட 3 இல்லம், சேர, சோழ, பாண்டியன் என்று வைப்பதற்காக சேரன், சோழன் என்று பிள்ளைகளை குறித்து குழு விளையாட்டுக்கு குறித்து வச்சிருக்கின்றோம். மற்றபடி இல்லத்துக்கென்று நாங்கள் இந்த முறை குறிக்கவில்லை. அடுத்தடுத்த இடங்களில நாங்கள் அதையும் செய்கிறதுக்கு இருக்கின்றோம். அனைவரும் வாருங்கள் எங்களோட பள்ளியின் விளையாட்டு போட்டிக்கு மிகவும் தாழ்மையாக எங்களோட பள்ளி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க, இல்லையா? சரி, நல்லது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம். உற்சாகம் களை கட்டி இருக்கிறது. உங்களுடைய 3 பேருடைய பேச்சுமே உற்சாகத்தை தந்திருக்கிறது. இனி நேரடியாக தமிழ் அறிவிச்சோலையுடைய மெய்வழி போட்டிக்கு எல்லோரும் தயாராக இருப்பாங்க. நல்லதொரு விடயம், பாடசாலைகளில் பங்கு பெற்றாத வெளி மாணவர்களுக்கான ஒரு போட்டி களத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். என்னுடைய பிள்ளைகள், எங்களுடைய நாடக பள்ளியில் உள்ள பிள்ளைகளும் நிச்சயமாக அவர்களெல்லாம் விளையாட்டுண்டு அவ்வளவு நான் உற்சாகமாக வருவார்கள். அவர்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு நான் இந்த செய்தி போகும். நிச்சயமாக அவர்களும் பங்கு பெற்றுவார்கள். விளையாட்டுத்துறைக்கு ஆர்வமானவர். வெளி பாடசாலையை விட வெளி பிள்ளைகளுக்கானது பெரிய போட்டியாக போகுமோ தெரியல. இப்போ நல்லது, பிள்ளைகள் அனைவருக்குமான களங்களை உருவாக்கி கொடுப்பதுதான் மிக முக்கியமான தேவை, இல்லையா? சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கணும். சுகிர்தா, அவங்களுடைய நிறைவான வார்த்தை இன்றைய நிகழ்வை பற்றி ஏதாவது சொல்ல மறந்தால் சொல்ல வேண்டியது. நிறைவான வார்த்தை முக்கியமா நாங்க இதுல இன்னொண்ட மாலதி ஆசிரியர் தவற விட்டார். அதை ஒன்று மட்டும் கூட சொல்ல விரும்புறேன். என்று கேட்டால்
எங்களுக்கு நாங்கள் இங்க பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு அதுக்கு தேவையான நிதிகள் எல்லாம் யோசிச்சு நாங்கள் எப்படி என்று பெற்றோரும் எங்களுக்கு நிறைய பண உதவி மற்றது பொருட்கள் உதவி எல்லாம் செய்தவை. அதை விட எதிர்பார்க்காத அளவுக்கு நலன் விரும்பிகள் அவர்கள் நிறைய எங்களுக்கு பொருள் உதவி பண உதவி எல்லாம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கொஞ்சமும் எப்படி உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கல. இந்த முறை முற்றுமுழுதான் அவர்களின் உதவியினாலதான் எங்களோட அந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெறும். அதால எல்லாரும் வந்து இன்னும் எங்களோட கலந்து கொண்டால் நாங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் என்று எல்லாரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். பொதுவாக எங்களுடைய குரு சொல்லுவார், நல்லதை நினைத்து நன்மனதோடு இதய சுத்தியோடு உங்களுடைய பணியை தொடர்ந்தால் உங்களுக்கான வலு வளம் ஆசி எல்லாமே நிறைவாக கிடைக்கும். அதுவாகவே நிச்சயமாக தமிழர் அறிவிச்சோலைக்கு அதெல்லாம் வளமோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய இதய சுத்தியான வார்த்தைகள், சமூகம் தொடர்பான இருக்கின்ற நேர்மையான அக்கறை ஒரு நல்ல சமூகத்துக்கான அடித்தளத்தை கொண்டு வரும் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றுதான் நினைக்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி சுமங்கலா, சுண்டிக்குழியோட தொடங்கினாங்க, சுண்டிக்குழியோட முடிக்கணும். சரி, என்ன என்ன வார்த்தைகள் நிறைவாக? எல்லோரும் வாங்கோ. அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான நாளாகத்தான் அமையும். பங்கு பெற்றலாம். எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் இருக்குது விளையாட்டுக்கள். எல்லாரும் வாங்குங்கோ, நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்கோ. அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், விளையாட்டுத்துறை தொடர்பாக தமிழ் மொழி திறனுக்கு அங்கால் அனுபவம் மிக்க விளையாட்டுத்துறை ஆசிரியர்களாக சுமங்கலாருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்பொழுது சொன்னீங்கள், 8 தரம் சாம்பியனாக வந்திருக்கிறா. எல்லா விளையாட்டுத்துறை, பேட்மிண்டன், டென்னிஸ், நெட்பால், பாஸ்கெட்பால், இன்னும் இதர விளையாட்டுகளில் தன்னுடைய பங்களிப்பை செய்வதற்காகவே அனுபவம் மிக்க நல்ல ஆசிரியர்கள், அனுபவம் மிக்க விளையாட்டுத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள், விளையாட்டுத்துறையினுடைய நுணுக்கங்கள், அதனுடைய உடல் சார்ந்த ரீதியான அனுபவங்களை தரக்கூடிய, பலன்களை தரக்கூடிய வகையில் விளையாட்டுக்களை வகுக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய, நல்ல திட்டமிடலோடு இருக்கிற ஆசிரியர்களை நிறைந்த தமிழ் அறிவிச்சொலினுடைய இந்த மெய்வல்லுநர் போட்டிக்கு நிச்சயமாக எல்லோரும் சென்று பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்கள், நீங்களும் பங்கு பெற்றுங்கள். மீண்டும் வாங்கோ, விளையாடி பார்க்கலாம், விளையாடலாம், வாங்கோ என்று சொல்லி எங்களுடைய தமிழ் அறிவிச்சொலை சார்பாக நானும் என்னுடைய அழைப்பை விடுக்கிறேன். ஏனென்றால் இது புதுவிதமாக வெளி பாடசாலையை தவிர்ந்த ஏனையவர்களுக்கும் பங்கு பெற்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே எல்லோருக்கும் சில விளையாடி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். அந்த ஆசையை நிவர்த்தி செய்வதற்கான தளமாக இந்த காலத்தை இருக்கலாம். மூவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் மெய்வழி சார்ந்து தமிழ் அறிவிச்சோலைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை நேரடியாக சந்திப்போம். மெய்வழிக்கூடாகவும் இந்த விளையாட்டு போட்டியை நாங்கள் வெளிக்கொணர்வதற்கு எங்களுடைய ஆயத்தங்களையும் எங்களுடைய சார்பில் நாங்கள் தயார்படுத்துகிறோம் என்று கூறி உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். எங்கட பள்ளிக்கு விளையாட்டு போட்டிக்கு வருகின்றார்கள் மெய்வழியிலிருந்து ரஜிதா சாம் அண்ட் சாம் பிரதீபன் அவர்கள் வந்து நேரலை எடுக்கிறதுக்கு இருக்கின்றார்கள். ரஜிதா சாம் எங்களுக்கு இனவுன்சிங் செய்ய இருக்கின்றார். மிகவும் விறுவிறுப்பாக எங்களோட விளையாட்டு போட்டி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அனைவரும் வாங்கோ, மகிழுங்கள், மகிழ்ந்து உண்டு மகிழ்ந்து விளையாடி செல்லுங்கள். நான் சாதாரணமான பாடசாலை சும்மா செய்துட்டு போகலாம்னு நினைச்சேன். இப்போ என்ன உஷார்படுத்தணும், என்ன நான் தயார்படுத்தணும் என்னென்று அவ்வளவு உற்சாகமான போட்டிகள் இருக்கின்றன, விறுவிறுப்பாக இருக்கின்றன, பரபரப்பாக இருக்கின்றன. ஆகவே என்னையும் தயார் பண்ணி, நீங்கள் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி நானும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி கிடக்குது. என்ன இன்றைக்கே டயட் பண்ணி அதுக்கு ரெடியாக வருவேன் என்றது உங்களுக்கு என்ற உறுதியை கூறிக்கொண்டு மிக்க நன்றி. சந்தோஷமாக இந்த விளையாட்டுத்துறையும் அறிவித்துறையும் மாணவர்களோடு இயங்குவதும் எப்பொழுதும் எனதுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருகின்றது. சமூகத்தின் அக்கறை உள்ளவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். நன்றி, மிக்க நன்றி. நல்லது நேர்களே, இன்றைய மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சியில் உற்சாகமான, சந்தோஷமான, மீண்டும் எங்களுடைய உற்சாகமான நிலைகளை மீண்டும் பார்க்கக்கூடிய நிலையில் தங்களுடைய அனுபவங்களோடு தமிழ் அறிவிச்சோலையின் மெய்வல்லுநர் போட்டிக்காக தமிழ் அறிவிச்சோலையினுடைய ஆசிரியர்கள், அது விளையாட்டு பொறியை திட்டமிட்டவர்கள் என்று எங்களோடு கலந்து கொண்டிருந்தார்கள். வாழ்வின் ஒவ்வொரு கணங்களையும் நாங்கள் திருப்பி பார்ப்பதற்கு விளையாட்டுத்துறை எவ்வளவு வளப்படுத்துகின்றது, ஆரோக்கியப்படுத்துகின்றது, அந்த ஆரோக்கியத்திற்கூடாக மொழி சிந்தனை வளர்ச்சியோடு சமூக இணைப்பையும் தருகின்றது என்பதற்கு மிக முக்கியம் என்றதை மிக ஆணித்தரமாக தெளிவாக எங்களோடு பகிர்ந்திருந்தார்கள். முடிந்தவர்கள் இப்பொழுதெல்லாம் விடுமுறை காலங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. விடுமுறை காலங்களில்
மில்டன் கீன்ஸில் மாலதி அவர்கள் சொன்னது போல காலநிலையும் அழகாக இருக்கின்றது, சூழலும் அழகாக இருக்கின்றது, சாப்பாடுகள் அழகாக இருக்கின்றது. ஒரு திருவிழாவாக, விளையாட்டு திருவிழாவாக அவர்கள் இதை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லாருமே பங்கு பெற்றக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாது பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களை நேரடியாக அங்கேயும் சந்திக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.